மோசேக்கு அடக்க ஆராதனை முடிச்சிட்டு யோசுவா கிட்ட வந்து நிற்கிறாரு. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பாட முடியாத போதெல்லாம் பாட்டு பாட்டா வருது. என்ன பண்ண? நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காண்பேன். ஆமே, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவே உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் சலபகரமம் காத்திடுவே தினமே. ஆமென். அற்புதங்கள் எஸ், நிச்சயமாகவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். ஆமென், ஆமென். அந்த வேளை வரும்போது கர்த்தர் செய்கிற காரியத்தை மூணு வார்த்தையா நான் சுருக்கி முடிக்க விரும்புறேன். அந்த 3 வார்த்தையை நான் முதல்ல சொல்லிடுறேன். 1, நினைத்தருளுவார். 2, எழுந்தருளுவார். 3, கடந்து போவார். 3 சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த மீட்கப்படும் நாள், அந்த குறித்த காலம் வந்தது. அந்த குறித்த காலம் சமீபித்த போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நினைத்தருளினார். நினைத்தருளின கர்த்தர் மோட்சடியிலே எழுந்தருளினார். எழுந்தருளின கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கடந்து, அதான் பாஸ் ஓவர். பாஸ் ஓவர். இன்னைக்கு காலையில் இதை மெடிடேட் பண்ணப்போ எனக்குள்ள அவ்வளவு பலன் இருந்துச்சு. என்னன்னா, அது அப்படியே சொல்றேன். அவர் எங்கிருந்து நினைத்தருளினார் தெரியுமா? பரத்திலிருந்து. எங்க எழுந்தருளினார் தெரியுமா? பர்வதத்துல. நினைத்தருளினது ஒரு இடத்துல, எழுந்தருளினது ஓரே பர்வதம். ஓரே பர்வதம் எங்க இருக்கு? எகிப்து எங்க இருக்கு? நினைத்தருளினது பரத்துல, எழுந்தருளினது பர்வதத்துல. ஆண்டவர் ஒண்ணு நினைக்கிறாருப்பா, எங்க இருந்து? அங்க இருந்த நான் கஷ்டப்படுறது இங்க. ஆண்டவர் எழுந்தருளினார் எங்க? அது அமெரிக்காவில் எழுப்புதல். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அது கொரியாவில் எழுப்புதல். பாரு, ஆண்டவர் எழுந்தருளினார். மோசே வந்து சொல்றார், தேவன் எழுந்தருளினார். இருக்கட்டும், நீ வேலை பாரு, எனக்கு வக்கியோலே கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கிறேன். என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவர் கடந்து போவார்ல, அதுக்கு முன்னாடியே அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். எனக்கான வேலையை இங்க வந்து அவர் செய்யல, அங்கிருந்தே செஞ்சுட்டு இறங்கி 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 பரத்திலிருந்து நினைத்தருளினார், பர்வதத்தில் எழுந்தருளினார். பஸ்கா நாள் வந்தது. பஸ்கா ஆண்டவர் செட் பண்ண டைம் வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் கடந்து போவேன். நான் ரத்தத்தை கண்டு கடந்து, பாஸ் ஓவர், நான் கடந்து போவேன். அந்த ராத்திரியில இஸ்ரவேலுக்கு இருந்த லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறிட்டு, நினைத்தருளி நோவாவை நினைத்தருளி காற்றை வீச பண்ணினார். இஸ்ரவேலை நினைத்தருளி கடந்து போனார். அவர் நினைத்தருளுகிறார்,
அவர் நினைத்தருளுகிறார். அவர் சில காரியத்தை அவர் செய்யறது நமக்கு தெரியாது. மோசே மாதிரி யாராவது வந்து சொன்னாதான் தெரியும். எனவேதான் சமூகத்தில் கூடி வர வைத்து வார்த்தைகளை தந்துட்டே இருக்கிறார். வார்த்தைகளை, ஏன்னா இந்த வார்த்தையை இன்னைக்கு காலையில செய்தி நேரத்து ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்சு, ஆனா இந்த வார்த்தையை எங்கேயோ நினைச்சு எங்கேயோ எழுந்தருளி இந்த மேப்பே போட முடியாதுங்க. நீங்க டிராயிங் ஸ்கெட்சே போட முடியாது, அளவுகோலை நீட்ட முடியாது. நீங்க எப்படி ரூட் போடுவீங்க? ஏங்க இங்க இருந்து அங்க போனோம், அங்க இருந்து இங்க போனோம், ஒரு ரூட் போட்டு கொடுங்கன்னா நம்ம பூமியில ரூட் போடும். அவர் எங்க இருந்து எங்க வந்து இங்க வந்து முடியாது, முடியாது. ஆனால் சொன்னது கர்த்தரானார். என்னை நினைத்தருளினவர், எனக்கா எழுந்தருளுகிறவர், என்னை கடந்து போவா. அந்த ராத்திரியிலே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராத்திரியிலே யாத்திராகமம் 12வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் இலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போ. வாசற்படியை விலகி அப்படியே பார்த்துட்டு, அதாவது என்ன அவர் பாஸ் பண்றாருன்னு அங்கதான் எனக்கு விடுதலையா இருக்கு. என்ன அவர் பாஸ் பண்றார். பாஸ் பண்ணும்போது அவர் எதை மட்டும்தான் பார்க்க விரும்புறார் தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். நீ ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை தானே, நீங்க ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க தானே. ஹல்லேலூயா. இப்படி ரத்தத்தை கண்டு அவ ஒரு சைடுல எகிப்தியர் அதம் பண்ணப்படுறாங்க, இன்னொரு பக்கத்துல இஸ்ரவேலர்கள் காக்கப்படுகிறார்கள். அந்த ராத்திரியிலே 27வது வசனத்தை வாசியுங்கள். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணி. எல்லாரும் சொல்லுங்க, தப்ப பண்ணினார். சத்தமா சொல்லுங்க. தப்ப பண்ற விஷயத்துல என் ஆண்டவர் தப்பு பண்ணவே மாட்டார். அவர் தப்ப பண்ணினார். தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள். ஹலோ, எப்படிங்க காப்பாற்றப்பட்டீங்க? கர்த்தர் கடந்து போனார். எப்படிங்க இந்த வியாதியில இருந்து எழும்பி வந்தீங்க? கர்த்தர் கடந்து போனார். எப்படிங்க இந்த பிரச்சனையில இருந்து திரும்ப எழும்பி வந்துட்டீங்க? கர்த்தர் கடந்து போனார். நீங்க சொல்லணும், அப்பா. ஆமென். பிள்ளைங்க கேட்பாங்க, அப்பா அம்மா உங்க நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டதா சொன்னாங்க, நீங்க அவ்வளவு உங்க கதை முடிஞ்சிரும்னு சொன்னாங்க, எப்படி அப்புறம் சர்வை பண்ணீங்க? என்னை நினைத்தவர், எனக்கா எழுந்தருளினவர் நம்ம வீட்டை கடந்து போனார்ப்பா. நாம் இருந்த அந்த கூடாரத்தை கடந்து போனா, நாம் இருந்த அந்த குடிசையை கடந்து போனா. இப்படி சொல்லணும். ஒரு சகோதரி சாட்சி எழுதி கொடுத்தாங்க, அதை நான் வாசிக்கல. அடுத்த வாரம் ஆண்டவர் சித்தனை வாசிக்கிறேன். அதில் ஒரு வார்த்தையை நான் படித்தேன். கடன் மூழ்கி, ஒரு புறம் கடன் மூழ்கி பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, இன்னொரு புறம் அந்த சகோதரியுடைய ஹஸ்பண்டுக்கு மூக்கில் ஒரு சதை வளருது, அது கேன்சராக கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. எல்லா பக்கம் நெருக்கப்பட்ட நிலையில ஆண்டவர் கிருபையா வார்த்தையை கொடுத்து நம்ம சர்ச்சுக்கு தான் வராங்க. அப்போ போன டிசம்பர் 31 நியூ இயர் சர்வீஸுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வராங்க. வரும்போது அந்த 31ஆம் தேதி அந்த பிள்ளைங்க கேட்குறாங்களா, அம்மா நம்ம உயிரோடு இருக்கிறோம்ல அப்படி கேட்குறாங்களா. அம்மா நம்ம உயிரோடு இருக்கிறோமா? ஆமென்.
அம்மா நம்ம உயிரோடு இருக்கிறோமா? நம்ம உயிரோடு இருக்கிறோம். அவங்க அப்படி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து இருக்கும்போதுதான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள். டச் பண்ணனால சொல்லிறேன், இந்த சகோதரி கேட்கிறாங்களா, இங்க இருக்கிறாங்களா, ஆன்லைன்ல பாக்குறாங்களா தெரியல. ஜனவரி தொடங்கி கர்த்தர் வாசலை திறந்து எல்லா கடனையும் கொடுத்து புதிய இடம் வாங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த சகோதரருக்கு இருந்த அந்த பிரச்சனை, அது ஒரு சின்ன மைனர் ஆபரேஷன்ல எடுத்துட்டு சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்லை, இது நத்திங்ட்டாங்க. கடன்ல எழும்ப முடியாம, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம, இனி பிழைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு இருக்கிற இடத்துல எப்படி இது சாத்தியமாச்சு? இது சாட்சி ஒவ்வொருத்தரும் இது எப்படி நீங்க சொல்லணும்? அப்பா அப்படியே பாஸ் பண்ணி போன, அப்பா வந்துட்டார். உன் தீபானையும் நினைக்கிற இடத்துல அப்பா வராரு. ஹல்லேலூயா! அவ்வளவு பெரிய தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர், எனக்கு ஒண்ணுன்னா அவர் வருவார். ஆமென் சொல்றவங்க. ஹல்லேலூயா! மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்து வேண்டும். மரண பள்ளத்தாக்கில் எஸ் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை, ஆடி நின்ற வேளை அடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவே மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆமென். மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஹல்லேலூயா! தினம் என்னை சூழ்ந்திட கிருபையின் இரக்கமும் அன்பும் கொண்டீர். ஆமென். ஆயிரம் தினம் என்னை ஷலபகரம அம்ராதனல. அன்பும் ருசித்தவங்க கைகளை உயர்த்தி நல்ல என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல. வார்த்தை ஆமென். என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் கடந்து போனதை இந்த இஸ்ரவேலர்கள் பார்த்தார்களா? இல்ல. பார்த்தாங்களா? இல்ல. ஆனா அனுபவித்தார்கள். எப்படி அனுபவித்தாங்க? எகிப்தின் வீட்டில் கேட்ட கூக்குரல், அதாவது இங்க கேட்க வேண்டிய கூக்குரல் எங்கேயோ கேட்டது, இங்க கேட்கல. உன் பக்கத்தில் 1000, உன் வலதுபுறத்தில் 10,000. நீ எதை வச்சு சொன்ன? எதை வச்சு சொல்ற? ஆமென். நான் நிர்மூலமாக இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் எல்லாம் ஆண்டவர் சொல்றீங்க பாருங்க, எனக்கு தெரிய நினைவுல வச்சிருக்கிறேன். நினைத்தருளினார், எழுந்தருளினார், கடந்து போனார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்பிக்கையோடு கைகளை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவன். நீர் செய்ய நினைத்தது செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும். உம் வேளைக்காக, உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு
வேளைக்காக பொறுமையை எனக்கு அவே நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் ஆவே சமம்ரோத்தனவரே காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் ஆமே மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் சொல்லுங்க காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் ஓ என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி என்னோடு சபலபதுடலபகரமமரா மாறாமல் நிறைவேற்றுவே ஆமே நீ செய்ய நினைத்தது ஆமே சமம்ரோலமம்ரோ நம்பிக்கையோடு தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி ஆமே Glory, நீ செய். எனக்காக யாவையும் Hallelujah. ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலோ தடை போல சத்துரு தடைகளை உடைக்கும் நீ வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ ஆமென் எனக்காக நம்பிக்கையோடு என் கண்ணா இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ ஷெமமரே ஆமே நீ செய்ய நினைத்தது ஜீசஸ் ஆமே உடரம சந்தனலபகரோ உன் வேலைக்காக உன் வேலை Hallelujah. Yes. Yes. பொறுமையை எனக்கு Glory நீ செய்ய நினைத்தது அப்படியே நம்பிக்கையோடு சொல்லுவோமா அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை எஸ் அவமானம் எப்படி விடுவா உன்னை நான் எப்படி கைவிடுவேன் அவமானம் அடைவதில்லை அவமானம் உன்னை நினைத்தருளுவா உனக்கா எழுந்தருளுவா உன்னை கடந்து போவா உன் கூடாரத்தை கடந்து போவா ஷபா கல ரபா கரமா துட ரபா ஓ அவமானம் அவமானம் ஓ ரபா லபா துட ரபா ஷெரரே உன் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உன்னை பிரித்தெடுத்த
பெரியவர். உன் மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. உன் அழைப்பு பெரியது. உன் அபிஷேகம் பெரியது. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில விடுதலை 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 விடுதலை. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்ல. ஜீசஸ். ஆமென் ஆமென் ஆமென். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை இருதயத்திலிருந்து அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? கண்மணியை போல என்னை காத்தரு. இந்த ஒரே ஒரு வார்த்தை, கண்மணியை போல என்னை காத்தரு, கண்மணியை போல காத்தரு. கேளு, தாவீது அப்படிதான் கேட்டான். கண்மணியை போல கண்ணுக்குள்ள வச்சு காத்துக்கோ. கண்மணியை போல காத்துக்கோங்கப்பா. உடைந்த நொந்த உள்ளத்தோ கூடவே இருந்து அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக அனைத்து நின்றும் ஆண்டவர் சொல்ற, கடந்து போவேன். நீ பயந்துட்டு இருக்கிற கூக்குரல் உன் வீட்டுல கேட்காது. விடமாட்டேன் விடமாட்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாளைக்கு நீ சொல்ல போற, yes Lord. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களை நினைத்தருளி, எங்களுக்காய் எழுந்தருளி, எங்களை காப்பாற்றும்படியாகும், எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாகும் கடந்து போகிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவர் சொன்னார் அந்த வசனத்துல, கடந்து வருவேன் கடந்து போவேன். அவர் வந்துட்டு போனார்னா ஏதோ ஒண்ணு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அந்த ராத்திரியே நடக்கும். இத்தனை வருடம் உலர்ந்திருந்த கோல் துளிர்விடும், பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி உண்டாகும். ஒவ்வொருவரையும் சாட்சியா நிறுத்தும். ஆண்டவரே, அநேக உள்ளங்க உடைஞ்சு வந்தாங்க, ஆங்காங்கே இருந்த அநேகர் இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா அநேகருடைய நம்பிக்கை தீபத்தை திருப்பி எரிய விட்டிருக்கிறீங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அப்பா எல்லாரும் சொல்லணும், என் ஆண்டவர் என்னை நினைக்கிறவர் மட்டும் இல்ல, எனக்கா எழுந்தருளுகிறவர் மட்டும் இல்ல, நான் எங்க இருக்கிறேன் அங்க வருகிறவர். அவர் வந்து போனார். எப்படிங்க நேத்து வர படுக்கையில இருந்தீங்க, இன்னைக்கு எழும்பி இருந்தீங்கன்னா சொல்லுங்க, அவர் வந்து போனார். எப்படிங்க நேத்து வர சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டீங்க, இன்னைக்கு 4 பேரை போஷிக்கிறீங்க, அவர் வந்து போனார். அவர் வந்து போனார். ஆண்டவர் விசிட் பண்ணார். சாராளே, உன் கற்பம் செத்ததல்லவா, இன்னைக்கு எப்படி கையில ஈசாக்கு, அவர் வந்து போனார். அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் விசிட் பண்ணினார்.
கர்த்தர் கடாட்சித்தார், நான் விசிட் பண்ண சந்தித்தார். அப்பா நன்றி நன்றி. நாளை எப்படி என்ற நிச்சயம் இல்லாம அநேகர் இருக்கிறாங்க. ஆனா இந்த நாளில் நீ வார்த்தையும் நம்பிக்கையும் கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இவர்களை நீ சாட்சியா நிறுத்த போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.